ஆறெல்லாம் புதுப்பிச்சு உயிர்ப்பிச்சுக்கிறேன். நீரை தேக்கிறதுக்கு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டிக்கிறேன். பாலாறுல 33 கிலோமீட்டர், ஆந்திராவில் 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடுது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 15 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டினாலே போதும். ஆனால் 5 கிலோமீட்டருக்கு ஒன்று, 5 கிலோமீட்டருக்கு ஒன்றா 2 கிலோமீட்டருக்கு ஒன்று ஒன்றா கட்டி 33 கிலோமீட்டரில் 15-20க்கு மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டிட்டாரு. நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது, ஒரு தடுப்பணையும் இல்லை. தலைவனுக்கு பல துணை இருக்கு, ஒரு அணையும் இல்லை. பார்த்துக்க, துணையை கட்டினா ஒரு அணையும் கட்டல, ஒரு துணையும் கட்டல. நம்ம தாத்தா காமராஜ் பல அணையை கட்டினான். பார்த்துக்க. இப்போ என்ன பண்ணுறேன், ராசி மணல்ங்கிற இடத்துல நம்ம ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குறோம், அணையை கட்டுறோம். அங்கே தண்ணி வீணாக போய் கலக்குது. அதை தடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காவிரி டெல்டா மேட்டூர் இந்த பகுதி பாசனத்துக்கு போதும். ஒன்று ஒன்றா பாரு அண்ணன் என்னென்ன சொல்கிறேன்னு பாரு. ஏன்னா எதையும் கப்பலில் சொல்லலை, இந்த ஓடுவார் அந்த தண்ணியை தடுப்பேங்கிறேன். இது பாண்டியார் பொன்னம்பலா எங்கே ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியிலிருந்து போகுது. எங்கே போகுது? கேரளாவுக்கு போகுது. 6 மாவட்டத்தை, கேரளா மாவட்டத்தை நம்ம தண்ணீர் செழிக்க வைக்குது. இங்க அணையை கட்டுவோம்னு ஆரம்பிச்ச இந்திரா காந்தி கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறாங்க, இங்க துணை சக்தியா இருக்கிறாங்க, ஒட்டுக்கட்சியா இருக்காங்க. அந்த இடத்தை தக்க விட்டுறக்கூடாதுன்ட்டு அந்த அணையை கேரள மக்கள் போராடணும்னு நிறுத்திட்டாங்க. இப்ப உங்க மகன் என்ன பண்றேன், எவன் போறனாலும் அங்க வலை இல்லை, நான் கட்டான அணையை கட்டிடுறேன். கட்டி என்ன பண்றேன் பாரு, இங்க போடுறேன். பாண்டியார் பொன்னம்பலால எனக்கு தேவையான நீர் இருக்கு, இங்க பாரு தடுத்து நிறுத்தி என்ன பண்றேன், பெரிய குழாய்ங்கிறோம்ல, பெருங்குழாய், ராட்சச குழாய் மூலமா கொண்டு வந்து மேட்டூர்ல ஊத்திடுறேன்.